திருக்குரானில் 22வது சூறாவில் 15வது வசனத்தை விளக்கவும் ஒன்று கேட்டிருக்கிறார். இதுலேயும் பேர் இல்லை. குரானில் 22வது சூறாவில் 15வது வசனம் ஒன்று இருக்கிறது, அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. எதனால் இப்படி கேட்குறாருன்னு கேட்டால், கொஞ்சம் விளங்குவதற்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரி அதனுடைய மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்கிறது. அதனால் அப்படி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, மண்கான எழுன்னும், யாராவது நினைப்பாரையானால் அல்ல என்சுரகுல்லாஹு ஃபி துன்யா வல்லாஹிரா, இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் இவருக்குன்னா முகமதுக்கு, இந்த முகமதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது நினைப்பீர்களேயானால், இந்த முகமதுக்கு இவருக்கு அல்லாஹ் உதவி செய்யவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களேயானால் ஃபல் எம்துது பி சபபின் இல சமாய், வானத்தை நோக்கி என்ன செய்யட்டேன், ஒரு கயிறை நீட்டி சும்மல் யக்த, பிறகு அந்த உதவி வெட்டி விடட்டும். அல்லாஹ் செய்ய மாட்டாங்கிறீங்கள. அதான் என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல இது இலக்கியமாக சொல்கிறான். ஒருத்தன் மேலே இருக்கிற ஒருத்தன் கீழே இருக்கிறவனுக்கு ஒரு உதவி செய்வதாக இருந்தால் ஒரு கயிற்றில் கட்டி இறக்கி தான் உதவி செய்வான். விளங்குதா? இல்லை மேலேருந்து போட்டால் எல்லாம் செதறி ஒன்று தூள்தூளாக போயிடும். மேலே நீங்கள் மேலே மேமலை உச்சியில் இருக்கிறீங்க, தரையில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன செய்வீங்க, கயிறு கட்டி தானே இறக்குவீங்க. அந்த கயிறு மூலமாகத்தான் அந்த பொருளை கொண்டாந்து இறக்க முடியும். இதுதான் மேலேருந்து பொருள் கீழே வருவதற்கு அந்த காலத்து மக்கள் கடைப்பிடித்திருக்கிற ஒரு வழிமுறை. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த அல்லாஹ் முகமது உதவி செய்கிறான்ல, ஒரு கயிற்றை கட்டி உதவி செய்கிறான்னு வச்சுக்க, கயிறு மூலமாக தான் உதவி செய்வாங்க. மேலே இருக்கக்கூடியவன் முகமதுக்கு உதவி செய்வதாக இருந்தால் ஒரு கயிற்றில் கட்டி அவருக்கு உதவி இறங்குதுன்னு வச்சுக்க. அப்படி வச்சுன்னு சொன்னால் உனக்கு பிடிக்கலையில நீ போய் ஏறி போய் வெட்டி விடாத, கிண்டல் பண்ணுறான்ல. அடே முகமதுக்கு எல்லாம் உதவி செய்வானான்னு சொன்னீங்கன்னா உதவி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ உனக்கு பிடிக்கலான்னு என்ன செய்ய, போய் அந்த கயிற்றை போய் வெட்டி விட்டு பார்ப்போம். அப்படி நாங்கள் கயிறுலாம் கிடையாது, அந்த உதவியை முடிஞ்சால் நிப்பாட்டி பாருன்றதுக்கு பதிலாக அந்த கயிற்றை வெட்டி விட்டு பாருங்கிறான். கயிறு வழியாக உதவி வந்து கொண்டிருக்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக கயிறு வழியாக தான் வரும். அல்லாஹ்வுடைய உதவி கயிறு வழியாக வராது. ஆனால் பொதுவாக ஆகாயத்திலேருந்து நமக்கு உதவிகள் ஒருத்தர் அனுப்புவதாக இருந்தால் ஒரு கயிறு வழியாக கட்டி தான் இறக்குவான். அந்த ஒரு ஓமையில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், மண்கான எல்லுன்னு அல்லாஹ் என்சுரகுல்லாஹு ஃபி துன்யா வல்லாஹிரா, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் முகமதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது கருதினீர்கள் என்றால், அதாவது வானத்தில் கைத்தை கட்டி உதவி செய்கிறதுன்ற ஒரு மீனிங்கில் எல்லாம் சொல்கிறான். அப்படி செய்யணும் கருதினீர்கள் என்று சொன்னால் ஃபல் எம்துது பி சபபின் இல சமா, வானத்தை நோக்கி என்ன செய்யட்டேன், ஒரு கயிறை நீட்டட்டும், நீட்டிட்டு என்ன செய்யணும், மேலே போயிட்டு உதவி வந்துக்கிட்டு இருக்கும்ல, அதை பார்த்து அறுத்து விடு. வானத்தை கைத்தை பிடிச்சிட்டு வானத்துக்கு போ. வானத்துலேருந்து ஒரு உதவி வருது, எந்த இடத்துல அந்த உதவி இறங்குது, இவருக்கு எந்த பக்கம் இருந்து எல்லாம் போடுறான்னு பார்த்து என்ன செய்ய, அந்த கைத்தை வெட்டி விட்டு போடாங்கிறான்ல. உனக்கு அவர் உதவி செய்ய பிடிக்கலன்னு சொன்னால் நீ வெட்டி ஒன்றுமா இருந்தால் மேலே வானத்துக்கு போ. வானத்துலேருந்து எந்த ரூட்டில் எல்லாம் இவருக்கு அனுப்புகிறான்னு பாரு, அந்த ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வெட்டி விடு, அவருக்கு உதவி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான்ல. இது நெசம் கிடையாது. எல்லாம் என்ன செய்கிறான், இவருக்கு உதவி நான் உதவி செஞ்சிட்ருக்கேன், என்ன அது எப்படி செய்கிறேன்னு கேட்குறேன், அதுக்காக கேட்குறான். அப்போ மண்கான எல்லும் நல்ல என்சுரகுல்லாஹு ஃபி துன்யா வல்லாஹிரா, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் இவருக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று யாராவது கருதினால் ஃபல் எம்துது பி சபபின் இலசமா, வானத்துணைக்கு ஒரு கயிறை அவன் நீட்டி விட்டு சும்மல் யக்த, பிறகு முகமதுக்கு வர்ற உதவியை துண்டித்து விடட்டும். கொல் நெல்துர ஹல் எதுகி பண்ண கைதுகு மாயகில், இவனுடைய இந்த சூழ்ச்சி தானே பண்ணுறான். இவனுடைய சூழ்ச்சி அவனுடைய வெறுப்பை நீக்கு தான் பார்ப்போம், அதுக்கு பிறகாது இவனுக்கு வெறுப்பு நீங்குதான்னு பார்ப்போன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனையாக எல்லாம் சொல்லி காட்டுறான். அடே முகமதுக்கு உதவி செய்யக்கூடாது, மேலே ஏறி கட் பண்ணி பாடுறா பார்ப்போம், கட் பண்ணிவிட்டு அப்போவாச்சும் உனக்கு அந்த வெறுப்பு குறைதான்னு பாடுறான்னு எல்லாம் என்ன செய்கிறான் கேட்குறான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னால் ஒரு கட் பண்ண இயலாது, அவருக்கு வர்ற உதவியை உனக்கு நிறுத்தவும் இயலாது, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இலக்கியமாக ஒரு உதாரணத்தை சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது வெவ்வேறு வழக்கங்கள் இது கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நமக்கு போதும்.